எல்லாவற்றையும் உள்ளடங்கிய ஒரு மொழி. மொழி வந்து இல்லை. எந்த மொழியிலும் இல்லை. ஏன்னா எனக்கு சில மொழிகள் வந்து இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. கேட்கிறது ஐயா? கேட்கிறது. பரிச்சயம் உண்டு. அப்போ இலக்கணத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கணம் போன்று வேறு எந்த மொழியிலும் எல்லாவற்றிற்கும் இலக்கணம் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து நம்முடைய மொழியில் வந்து இந்த கேஸ் எண்டிங் என்று சொல்லப்படுகின்ற வினைமுற்று எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஐம்பாலுக்கும் மூவிடத்திற்கும் திணைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு அந்த வினைமுற்று இருக்கும். சில மொழிகளில் கொண்டோமேனால் இப்ப மலையாளம் என்று எடுத்துக்கொண்டேன் உதாரணமாக ஒரு உதாரணம் அவன் வந்தான் என்று சொல்கிறோம் தமிழில். அதையே மலையாளத்தில் அவன் வന്നു என்று சொல்வார்கள். அவள் வந்தாள் என்று கூறுவோம். மலையாளத்தில் அவள் வന്നു என்று கூறுவோம். எல்லாவற்றிலும் வந்து நம்முடைய மொழியில் அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது, அவை வந்தன, அவை வந்தன, அவைகள் வந்தன, இப்படி பிரிச்சு நம்மளால ஒவ்வொன்று அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே அது எந்த அக்ரிணையா, உயர்திணையா, ஆண்பாலா, வணக்கம் ஐயா, ஆண்பாலா, பெண்பாலா என்று நாம் அந்த வார்த்தையை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னவென்றால் ஹிந்தி மொழியில் அந்த வார்த்தையை வைத்து நாம் ஒரு பொழுதும் அதனுடைய காலத்தையோ திணையோ நமக்கு நாம் அறிய முடியாது. உதாரணமாக அவள் வந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அவள் வே ரஹாகை என்று கூறுவார்கள். ரஹீகை, ரஹாகை, அந்த பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை வைத்துதான் அது ஆண்பாலா இல்லை பெண்பாலா. வே என்பது பொதுவாக அவன் அவள் அது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அப்ப பின்னாடி வரக்கூடிய ரஹாகை, ரஹீகை என்று வைத்துதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த வார்த்தை அந்த வரக்கூடிய ஆள் ஆணா பெண்ணா, உயர்தனியா அக்னியா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இது போன்ற எத்தனையோ குறைபாடுகளுடைய மொழியில் இருக்கும் பொழுது அனைத்து விடயங்களிலும் மிகச்சிறந்த மொழியாக, அனைத்தையும் உள்ளடக்கிய மொழியாக நமக்கு தமிழ் மொழி விளங்குகிறது. உதாரணமாக 14ஆம் ஒரு விஞ்ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். 14ஆம் நூற்றாண்டில் வந்து பாஸ்கல் என்பவருடைய விதி. அந்த விதி என்ன சொல்கிறது என்று கேட்டால், நீரின் ஒரு பரப்பில் கொடுக்கக்கூடிய அழுத்தமானது அந்த திரவத்தில் எல்லா இடத்திலும் சமமாக பரவுகிறது. இது ஒரு விதி. இந்த விதியை மிகுந்த பழைய அவைப்பாட்டி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டா, இந்த கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது என்ன, எப்படி, எதை பொறுத்து அமைகிறது, அதனுடைய ஆழத்தை பொறுத்து அழுத்தம் மாறும். இதெல்லாம் வந்து அந்த அந்த விஞ்ஞான கொள்கைக்கு துணை செய்யக்கூடியவையாக இருக்கிறது. என்ன, ஆழத்தை பொறுத்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்விகிதத்தில் இருக்கிறது, எதிர்விகிதத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை, ஒரு பாடல். ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவா நாழி. எவ்வளவுதான் நீங்க ஆழத்துல கொண்டு போய் ஒரு நாழியை அமுக்கி தண்ணி எடுத்தாலும் ஒரு நாழியானது அந்த நாழிக்கு உரிய அளவு என்ன இருக்கிறதோ அந்த அளவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும், நிறைக்கும் என்று கூறுகிறார். இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு, இந்த 14ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த இந்த விதியை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவைப்பாட்டி சொல்லி. இது போல நிறைய கருத்துக்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்த கருத்து விவாதங்கள் இது போல நாம் சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சிறப்புயா, சிறப்பு. உண்மையிலே நல்ல ஒரு கருத்துக்கள். அந்த அவையினுடைய எடுத்துக்காட்டை நாளி எவ்வளவு ஆழத்தில் கொண்டு போய் அழுத்தி அளந்தாலும் அது நாளியைத்தான் முகரும். ஆமா, அது அரை நாளியவோ ஒரு நாளியவோ முக்கால் நாளியவோ அளக்காது.
அது முழு நாளே அது எவ்வளவு கொள்ளளவோ அதைத்தான் அது அப்ப முகர்க்கும். அழுத்தி சுருக்கி விட முடியாது. அவருடைய ஆமா, கொள்கை என்ன, ஆமா. அழுத்தி சுருக்கி விட முடியாது சிறப்பு, அப்படின்ற சிறப்பு, கொள்கை. சிறப்பு. இது போல இன்னொரு கூட ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஐயா. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டினும். அப்ப அணுவை வந்து துளைக்க முடியும் என்ற கொள்கை எத்தனை வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கார்கள். அதுக்கப்புறம் தான் முதல்ல அணுவை துளைக்க முடியாதுன்னு சொல்லி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் சொல்லி அப்புறம் அணுவை உட்கருவை துளைச்சு அப்புறம் கண்டுபிடிக்கிறான். இந்த விடயத்தை வந்து அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டினும். அது மாதிரி கபிலருடைய ஒரு பாடல் இருக்கு. போதா சிறுபுல் நீர் வந்து புல்லுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு துளி நீர்ல தூரத்துல இருக்க பனைமரம் தலைகீழாக தெரிகிறது. லென்ஸ். இதெல்லாம் அப்பயே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வேற மிக அருமையான முறை. ஒரு மொழியியல் பல மொழிகளை காட்டி இவ்வளவு அழகான உரை நீங்க தருவீங்க நான் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, தளத்திற்கு முதல் முறை வருகை புரிந்து இவ்வளவு ஒரு அருஞ்சிறப்பான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்ததற்கு நன்றி. முதல் முறைதான் என்னுடைய முதல் ஒரு புதின பயணம் ஐயா. நமது தளத்திற்கு திரைப்பட பாடலாசிரியர் தேர்மிகு உடைமைவாதி அன்பு ஐயா விக்டர் தாஸ் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அன்பு கவிஞர் சுரேஷ் பாரதி ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து அன்பு அம்மா சித்ரா கணபதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் வர வர கவிஞர்கள் நமது நடுவர் தலைமை தாங்கி தலைமை கவி ஆற்றி ஒவ்வொருவருடைய கவிதைகளுக்கும் முன்னூட்டம் பின்னூட்டம் வழங்கக்கூடிய அன்பு தலைமை கவியரங்க தலைமை வில்லூர் பாரதி என்று அழைக்கக்கூடிய கனகரத்தினம் முரளிதரன் ஐயா அவர்கள் வருகை புரிந்தவுடன் கவியரங்கத்தை துவக்கி விடலாம். அன்பு ஐயா அவர்களுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே கூறி கருத்துரைக்க நமது அன்பு ஐயா பொன்மணிதாசன் ஐயா அவர்கள் கருத்துரைக்குமாறு அன்போடு கேட்டு. இப்பொழுது அனைவருடைய ஒளிவாங்கியும் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதை நான் தான் அணைத்து வைத்திருக்கிறேன். யார் பேசுகிறார்களோ அவர்கள் மட்டும் அந்த ஒளிவாங்கியை திறந்து பேசினால் சிறப்பாக இருக்கும். ஒருவர் பேசும் பொழுது இன்னொருவருடைய ஒளிவாங்கியும் திறந்திருப்பதால் அவர்களுடைய வீட்டிற்குள் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் நமது செவியை பறவைக்கு தெரியப்படுத்துகிறது. அதனால் யார் பேசுகிறார்களோ அவர்கள் மட்டும் அதை திறந்து வைத்துவிட்டு பேசிவிட்டு அணைத்து வைத்து விட வேண்டும். அதுதான், அப்பதான் அந்த, ஏன்னா நம்ம பதிகிறோம், இந்த நிகழ்வை நாம் பதிவு செய்கிறோம். நாளை நமது முகநூல்களில் பல இடங்களில் அதை பகிர்வு செய்வதால் இவையெல்லாம் இடையூறாக இருக்கும் என்பதால் நாம் தேவையான போது ஒளிவாங்கியை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற நேரத்திலே அதை அணைத்து வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த கருத்தாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்பு வேண்டுகோளாக அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். அன்பு அம்மா சித்ரா கணபதி அம்மா அவர்கள் தங்களுடைய கருத்தை இந்த 2 முறை நமது நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கொண்ட அனுபவங்களை கூற முடியாமல் சென்ற நிகழ்வு அமைந்து விட்டது. எனவே தங்களுடைய அனுபவத்தை தாங்கள் இந்த தளத்தின் மீது கொண்ட தாங்கள் இந்த தளத்தின் மீது வைத்த என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அதை இங்கே உரைக்கலாம் என்று இந்த வேளையிலே அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒளிவாங்கியை திறந்து வைத்துவிட்டு அம்மா அவர்கள்.
அனுபவங்களை பகிரலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சென்ற முறை முதலிலே என்னுடைய கணவர் தான் கவிதைகளை எழுதுவார். நான் கல்லூரியில எழுதுனதோடு நான் கவிதை எழுதுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து பேச தொடங்கிவிட்டேன். சிறிது காலம் கழித்து எனக்கும் கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய பழைய கவிதைகள் எல்லாம் பழைய நோட்டு புத்தகங்களில் எழுதி வைத்திருந்ததெல்லாம் எடுத்து கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் என்னுடைய கணவர் அவர்கள் சொன்னார்கள், இந்த தளத்திலே கவியரங்கங்கள் நடக்கிறது, ஏன் நீ பங்கு கொள்ளக்கூடாது என்று கேட்டார்கள். நானும் சரி என்று சம்மதித்தேன். சென்ற முறை எல்லோருடைய கவிதைகளுமே சிறப்பாக இருந்தது. கவியரங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப நல்ல சிறப்பாகவே சென்றது. நிறைய கருத்துக்களும் மாறுபட்ட கருத்துக்களும் சொன்னாங்க. ஆனா அந்த எந்த பொருளிலே நாம் கவிதை சொல்ல வேண்டுமோ அது சரியாக சொல்லப்பட்டது. எல்லோருமே நன்றாக பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா நான் கல்லூரிகளிலே நிறைய கவியரங்கங்களிலே பங்கேற்றிருக்கிறேன். அதற்கு பின்னால் மேடை பேச்சாளராக வந்த பிறகு கவியரங்கம் என்பது 2வது கவியரங்கம். இன்றைக்கு நாம் கலந்து கொள்ள போவது அதான் அந்த இது பேர் கீழே பாருங்க. இவரு பேரு அதுலயே இருக்கும். பேரு அதுல பேரு மாறிடுச்சான்னு பாருங்க. உங்க பேரா வருஷம் அந்த இது வந்துச்சு. குபேந்திர குலபாலன். குபேந்திர குலபாலன். அது அந்த மியூட் எதுனா எப்படி வரும்? மியூட் கீட்டுனா வரும்ல. எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் லைனா வரும். இப்படி அப்படி சொன்னா போதும். மியூட் பண்ணவே இல்லை நீங்க. சித்ராவு கணபதி அம்மா கேக்குதாங்கய்யா? பேசுங்கம்மா, பேசுங்கம்மா. கேக்குதா? கேக்குது, கேட்கிறது. எல்லாரும் கேட்டுச்சா இல்ல இப்போ திரும்ப? கேட்டது. இப்பதான் நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. 2வது முதல் கவியரங்கம் நமது உலக தமிழ்ச்சங்கத்திலே நான் பங்கேற்றேன். அடுத்தபடியாக சென்ற முறை நடைபெற்ற கவியரங்கத்திலே 2வது கவியரங்கம். இன்றைக்கு நான் பேசவிருப்பது 3வது கவியரங்கம். என்னை பழைய நினைவுகளுக்கு எடுத்து செல்கிறது. என்னுடைய ஆரம்ப காலங்களிலே கவிதை எழுத ஆரம்பித்த காலத்திலே இருந்த அந்த உணர்வுகளை நான் பெற்றேன். அதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நான் இந்த தளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதன் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஐயா திருமிகு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நமது நடுவர் பெருந்தகை கனகரத்னம் முரளிதரன் ஐயா அவர்கள் இணைந்து விட்டார்கள். எனவே கவியரங்கத்தை துவங்கி விடலாம். ஏனென்றால் நாம் 7 மணி என்று அறிவித்து இப்பொழுது ஏறத்தாழ 7:30 ஆக போகிறது, 7:24 ஆக போகிறது. எனவே கவியரங்கத்தை நமது அன்பு ஐயா கனகரத்னம் ஐயா அவர்களுடைய பொறுப்பிலே இந்த கவியரங்கத்தை ஒப்படைத்து வரவேற்பு உள்ளிட்ட நிகழ்வை அப்படியே வரிசைப்படுத்தி அன்பு ஐயா அவர்களே வழிநடத்த வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஐயா கனகரத்ன ஐயா, உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம்